தாவேகாவை எதிர்த்து கொள்ள முடியாமல் திணறும் திமுக. வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் இடையில்தான் போட்டி என்ற நிலையில் தற்பொழுது தாவேகாவின் அசுர வளர்ச்சியால் 120 150 தொகுதிகள் சுலபமாக வெல்லும் என கருத்து கணிப்புகள் இருக்கும் சூழலில் இந்த தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் உள்ளது திமுக. எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. ரீசெண்டாக மெக்காக்கு போன ஒருத்தர் விஜயனுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. அது என்ன கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் நாட்டில் விஜய் என்ற டிவிகே சிறப்பு சீஃப் ஆட்சியாளனாக வர வேண்டும் என்றும் அப்போது தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவனமாக ஆகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றனர். இறைவா, என்னுடைய எண்ணமும் அதுவே. இறைவா, யா அல்லாஹ், உனது புண்ணிய பூமியில் உனக்கு மிக அருகில் நின்று துவா செய்கிறேன். இறைவா, இந்த பயணத்தை டிவிகே சொந்தங்களுக்கு சுலபமாக்குவாயாக. இறைவா, உனது பேரர்களால் டிவிகே சீஃப் விஜய், கழக தொண்டர்கள், தோழர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் நீ பாதுகாப்பு அளித்துள்ளாயாக. இறைவா, அவர் 2026 டிவிகே சீஃப் விஜய் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவி புரிவாயாக. ரஹ்மானே, இந்த வெற்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி மட்டும் அல்ல, இந்த நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். யா அல்லாஹ், என்னுடைய விருப்பம் இதுதான். யா அல்லாஹ், இது நியாயமாக இருந்தால் அதை நீ நிறைவேற்றிக் கொடு. இறைவா, நிறைவேற்றி தருவான் ரப்பு என்ற முழு நம்பிக்கையோடு புறப்படுகிறேன். அமீன் அமீன் அரபுல் ஆலமீன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தாவேகாவை எதிர்த்து கொள்ள முடியாமல் திணறும் திமுக. வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் இடையில்தான் போட்டி என்ற நிலையில் தற்பொழுது தாவேகாவின் அசுர வளர்ச்சியால் 120 150 தொகுதிகள் சுலபமாக வெல்லும் என கருத்து கணிப்புகள் இருக்கும் சூழலில் இந்த தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் உள்ளது திமுக. சிவாஜி கணேசனுக்கு பிறகு விஜய். டப்பிங் பேசுவதற்கு முன் விஜய் ஒருமுறை சீன் பேப்பரை பார்ப்பார். அதன் பின் டப்பிங் ஒரே டேக்கில் பேசிடுவார். சிவாஜி கணேசனுக்கு பிறகு இந்த திறமை விஜய்க்கு தான் இருக்கிறது. இப்படிக்கு ரமேஷ் கண்ணா. நடிகர் விஜயோடு தாவேகா கட்சி இப்போ தேர்தலில் நின்னாலும் 26% ஓட்டு இருக்கும்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. ஆனா நான் சவால் விடுகிறேன், விஜய் மட்டும் தனியா போட்டிட்டு 10 சீட்டு முதலிடம் ஜெயிக்கட்டும். அப்படி மட்டும் நடந்தா நான் இனி என் வாழ்நாளில் அரசியல் பேசுறதையே நிறுத்துகிறேன். இப்படிக்கு ரங்கராஜ் பண்டே. என்னடா இது, ஏடிஎம்கேக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவ்வளோ ஜனமான்னு பார்த்தா அந்த கூட்டத்தை 300 ரூபாய் கொடுத்து பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு வந்துருக்குறாங்க. அட, உங்கள் 2 பார்ட்டிக்கும் காசு கொடுத்து தான் கூட்டம் வருது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை காசு கொடுக்குறது அது மறைவா கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. அது வீடியோ எடுத்து ஒருத்த போட்டுடுறான், அது நம்பாலாங்கிறான். டிவிகே வாரியர்ஸ்னா சும்மாவா?